வணக்கம் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற மாசிலா அருவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து குளிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தண்ணி எங்கே இருந்து கொட்டுதோ அந்த உச்சிக்கு போய் பார்க்கணுங்கன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். இதுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் ஏரியான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு ட்ரக்கு போன மாதிரி ஒரு ஏரியாவே இருந்துச்சு. ஆனால் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் மலை ஏறுறப்போ கொஞ்சம் எல்லாம் மாறிடும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மலை தாண்டி போனோம்னா அதோட உச்சிக்கு போயிடலாம். அதோட வழியில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறோம். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். கொல்லிமலை காட்டுக்குள்ளே ஒத்தையில் போகிற புள்ள அதுக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து எந்த புள்ள கூட போனாலும் கேட்கக்கூடாது. அது பாட்டு அவ்வளோதான். நாங்கள் பசங்க கூட தான் போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொஞ்சம் நாக்கு தள்ளிடும் மேலே. அப்படியே அந்த ட்ரக்கு தரத்துலேயே அப்படியே மெதுவாக மேலே ஏறி அப்படியே போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா போக போக நல்லா மேடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக அந்த மேட்டை தாண்டி அப்படியே கொஞ்சம் காட்டுக்குள்ளே உள்ளே போகிற வழியாக ஒரு வத்தடி பாதை மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம். சும்மா சொல்ல வேண்டியது எதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க வேண்டியது. குருசாம்பாளையத்தில் வந்து நான் நிற்கிறேன், நீ எங்கன்னு சொல்லு. என்கிட்ட திருச்சியில் இருக்கிறேன்னா அவனை அடிச்சு ஆளு இல்லை. அவனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கேங்குக்கு ஒருத்தர் இருக்காம்பா. ஆர்டர் போடுறேன். ராசிபுரத்தில் தான் நிற்கிறான். ராசிபுரம் அட்ரஸ் தான் கொடுக்கணும். இவன் 4 அட்ரஸ் வச்சுக்கிறது நேரம் திருச்சி 4 அட்ரஸ்க்கு போட்டு வச்சுக்கிறான். எப்படி அப்படி போவோம் கேட்டா தெரியலடா, எனக்கு 4 அட்ரஸ் இருக்குது, அப்படி போகும்போது தானே ஆட் ஆயிடுது அப்படின்றான். இன்னும் நம்மளாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் நம்மளாம் என்னென்ன சொல்லுவோம். அதான் பாரு இத்தனைக்குடா நாமக்கல் அந்த ராசிபுரத்தில் வைக்கணும். நமக்கு நாமக்கல் வைக்கணும் இல்லாம அந்த செல்லு வாங்குறதுக்கோசரம் ஒரு நாள் என்ன எக்ஸாம் முடிச்சுட்டு வைக்கினால ஒரு பொழுதுக்கே காக்கா உட்காந்துட்டான். பொழுதுக்கே ரூம்ல படுத்து கிடக்குறேன் பேரு. நீ போன் அடிக்க வேண்டியதானா? இப்போ வருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதி மாதிரி இருந்த அந்த காட்டுக்குள்ளே பூந்து மேலே ஏறி வந்தாச்சு. அந்த காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா அந்த மிளகு தோட்டங்கள் இருந்த இடம். அது ஃபுல்லாக ஏறி வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா செங்குத்தான பாறைகள் இருக்கிற ஏரியா. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் நடந்து போகிறதே எட்ஜியான இடம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் பள்ளமாக தான் இருக்குது. இந்த மலையும் கரடும் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பாருங்கள். இது பார்க்க அப்படியே நேராக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கர செங்குத்தாக இருக்குது. அதை பிடிச்சி போகிறதுக்காகவே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி பள்ளம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதில் அப்படியே ஏறி நம்ம வகையில் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கப்புக்குன்னு அவர் வாக்கில் நடந்து போயிட்டே இருக்கார். முன்னாடி அவர் கூட தான் தடம் கேட்டு கூட வரதுக்காக கூப்பிட்டு வந்தோம். ஃப்ரெண்டு வீட்டில் அவர் கூட இருந்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஆல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதை நோக்கி அப்படியே நம்ம மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளெலாம் கூப்பிட்டு போனாங்க. அது வழியாக அப்படியே ஏறி பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த செங்குத்தாரோட பாறையெல்லாம் தாண்டி மறுபடியும் இந்த பக்கம் தூரம் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தடி பாறை மாதிரி அப்படியே போணுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கெல்லாம் பாறையாக தான் இருந்துச்சு. மலை மேலே தானே வரும், அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு அப்படியே நடந்து இதுலேயே கொஞ்சம் போயிட்டு இருந்தோம். ஆனால் இது கொஞ்சம் காடு பகுதி மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாவே நமக்கு ஃபால்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இது மேலே ஏறி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் அவங்க பின்னாடியே. நம்ம மேலே போக போக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட சத்தம் கொஞ்சம் நல்லா பக்கமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அநேகமாக பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போயிட்டே இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா. இந்த ஃபால்ஸ் தொடங்குற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஒரு வழியாக அந்த ஃபால்ஸ் தொடங்குற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். காற்று இந்த அடி அடிக்குது. பார்த்து போனா இல்லை எங்கிட்ட இருந்து ஏறுறது. பாறையெல்லாம் தாண்டி வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ வந்து தண்ணி தண்ணி கீழே நிறையா இருக்குது. அதில் அப்படியே காடு தாண்டி மலையை தாண்டி ஆறெல்லாம் தாண்டி அதனால தான் அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே.
இங்கே தான் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசிலா அருவியோட ஆரம்ப இடத்துல தான் இருக்கிறோம். பள்ளத்தாக்கு கீழே தான் மாசிலா அருவியாக இருக்குது. இப்போ நம்ம மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி தொடங்குற இடத்துல இருக்கிறோம். இங்கே இருந்தால் தண்ணியே உங்களுக்கு போகிறது, தண்ணி நல்லா குளிர்கிறது. என்ன ஆமாம், கொஞ்சம் நிழல் மறைக்காத. அக்கோப்பனாவது கிண்ணிலே ஆகுது. இதை வந்து குடிச்சு பாருங்க. இங்கே தண்ணி கம்மியாக வருதுன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் கீழே போய் அருவியே மாறுது. அதனால் இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முன்னாடி போனோம்னா நம்ம பக்கம் இன்னும் நல்லா பார்க்கலாம். அருவி கீழே ஊற்றுற இடத்த பள்ளத்தாக்கு தண்ணி நல்லா குழுகுன்னு இருக்கு. இது தொட்டமாக நடுங்க மாட்டேங்குது. புயலில் பொரிகல்ல சாப்பிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் வந்து பொரிகல்ல சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் சாப்பிடுவோம். என்ன விழுந்தா நம்ம தான் பொரி. எல்லாருக்கும் பொரி எப்படி போகுதுன்னு பாருங்க. ஏன் இப்போதான் காடு வளருது. இன்னும் கொஞ்சம் அங்கே போயிட்டு வளராது. காடு வளராது, எதுவுமே வளராது. அவ்வளோதான். இப்போ வர்றதெல்லாம் ஒன்று கூட டிஎன் கார்டு இருக்காது. ஒரு 10 கார்டு வருதுன்னா 2 கார்டு தான் டிஎன் கார்டு. எல்லாம் கேஏ கேஎல் இது ஹச்சு. அன்னைக்கு நான் ஒரு தடவை வர்றப்போ நான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் படிக்கிறப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ வந்தேன்னா சும்மா இந்த மாதிரி தான் கூப்பிட மாட்டாங்க. சும்மா சுற்றி கட்டி கொடுத்துருவோம். அந்த ஹோட்டல்ஸு அந்த மாதிரி மட்டும் போட்டு போயிட்டு போயிடுவானுங்க. வந்து ஒரு தடவை பார்த்தோம். அப்புறம் பார்த்தோம் ஒரு ஐவிக்கு ஊர் இந்தியாவிலே அப்படின்னு இப்போதாண்டா வர இன்னும் பெருசாச்சுலாம். ஜூம்லாம் போட்டோம்னா வச்சுக்கோங்க. நெம்பல் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சி மேலே ஃபால்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து. மலை உச்சி மேலே இல்லை, கூட விளிம்பில் உட்காந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ஸ் இறங்குற இடம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் குளிக்க எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சுட சுட சுடிச்ச நண்டு ஏய் கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. 10 போட்டுருச்சு. விடுண்ணா தூக்கி போடணா.